அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, நம் மனதிற்கு அமைதி வேண்டுமா? அல்லாஹ்வின் பக்கம் நம்முடைய நெருக்கம் அதிகமாக்கி கொள்ள வேண்டுமா? பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்க வேண்டுமா? நேர்த்தையான வாழ்க்கை அமைய வேண்டுமா? இவையெல்லாம் ஒரு வழியின் மூலியமாக நாம் அடைந்து விடலாம். இந்த ஒரு செயல்பாடு நம்மிடத்திலே சரியாக இருக்கும் என்றால், அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், மற்ற அனைத்து விஷயங்களும் அவர்களிடத்திலே சரியாக அமைந்து விடுவதாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு இபாதத்து தான் தொழுகை. இறைவனால் நமக்கு ஒரு நாளொன்றுக்கு 5 முறை கடமையாக்கப்பட்டு இருக்கக்கூடிய தொழுகை. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். 4வது அத்தியாயம் 103வது வசனத்தில், தொழுகையானது மூமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக்கப்பட்டுள்ளது என்று சொல்லியிருக்கின்றான். தொழுகையை தொழாமல், தொழுகையை சுமையென கருதி, தொழுகையை ஒரு சோம்பலின் காரணமாக தட்டி கழித்துவிட்டு வாழ்க்கையை சுமையாக்கி கொண்டு நம்முடைய சுமைகளை இறக்கி வைக்க எவ்வளவுதான் பாடுபட்டாலும் இறைவனிடத்திலே சுஜூது செய்து அவனுக்கு நாம் நன்றி செலுத்தினாலே அந்த சுமைகள் ஒவ்வொன்றும் சுகங்களாக மாறும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.